வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் உங்கள் தமிழினி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு புதினமான அவதேஸ்வரிங்கிற புதினத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த புதினம் கன்னடத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 2013ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருதும் வாங்கியிருக்கு. இந்த புதினத்தோடைய நூலாசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கர் மொஹாஷி புனேக்கர். இதை தமிழில மொழிபெயர்த்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இறையடியான். இந்த புதினம் மொத்தம் 419 பக்கங்களை கொண்டுள்ளது. அவதேஸ்வரி என்ற புதினம் முதல் பாகம், இரண்டாம் பாகம், மூன்றாம் பாகம் 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதல் பாகம் புருகுத்சன் என்கிற அமைப்பிலும், இரண்டாம் பாகம் பத்ராயு என்கிற அமைப்பிலும், மூன்றாம் பாகம் திரசதஸ்யு என்கிற அமைப்பிலும் அமைக்கப்பட்டிருக்கு. முதல் பாகமான புருகுத்சன் என்ற அத்தியாயத்தின் தொடக்கம் ஸ்ரீ ராமபிரானின் பெயரில் புனிதமடைந்துள்ள அயோத்தி இன்று ஒரு குக்கிராமமாக இருக்கிறது. ஸ்ரீராமன் பிறப்பதற்கு முன்னர் அது ஒரு குக்கிராமமும் அல்ல, சாம்ராஜ்யமும் அல்ல என்கிற பத்தியிலிருந்து இப்புதினமானது தொடங்குகிறது. அரச பரம்பரைக்கே உரியதாக இருந்த வழக்கம் எப்படி மறைந்து போயிற்று அப்படிங்கிறது தான் இந்த புதினத்துடைய சாரமா இருக்குது. இப்ப இந்த புதினத்தை பாத்தீங்கன்னா மாந்தாத பேரரசன் அப்படிங்கிற அரசனிலிருந்து தொடங்குது. அந்த அரசனுடைய மகன் புருகுத்சன், அவருடைய மகள் நர்மதா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த புதினத்துல அந்த காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னா, அரச பரம்பரையிலிருந்து ஒருத்தவங்க வேற புதுசா யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அண்ணன் தங்கையவே திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. அண்ணனுக்கு தங்கையவே திருமணம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சூழல் அப்ப இருந்திருக்கு. அது மாதிரிதான் புருகுத்சனுக்கும் நர்மதாவுக்கும் சின்ன வயசுலேயே திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. அவங்க சின்ன வயசா இருக்கும்போது அந்த திருமண வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கறதுடைய விவரம் அவங்களுக்கு தெரியாம இருக்கும். அப்போ அவங்க 2 பேரும் கணவன் மனைவி அப்படிங்கறது இல்லாம சின்ன பிள்ளைங்களாவே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு காலகட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, அந்த கணவன் மனைவி அப்படிங்கறத தாண்டி வேற ஒரு உறவுக்குள்ள போயிடக்கூடிய சூழல் வந்துடும். அவங்க 2 பேருமே சின்ன பசங்களா இருக்கிறதுனால அந்த திருமண பந்தம் அப்படிங்கறது என்னன்னு தெரியாது. 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அவன் புருகுத்சன் விளையாட போயிடுவான். அதே போல இந்த ராணி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. நாட்கள் கழிய என்ன ஆகும்னா, இவங்க 2 பேருமே அண்ணன் தங்கை அப்படிங்கறதுனால அந்த திருமண உறவுக்குள்ள போக முடியாத சூழல் இருக்கும். அப்ப அந்த மன்னன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, வேற ஒரு பெண்ணோட தொடர்பு வச்சுட்டு அந்த பெண்ணோடயே இருப்பாங்க. விலை மகளிர் நிறைய பேர்த்து கூட இந்த மன்னன் போயிருவாங்க. இந்த அரசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய நாட்டை மன்னன் விட்டுட்டு போயிட்டாலும் தான் அந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கறதுனால ஒரு பெண்ணா இருந்தா கூட அந்த நாட்டை ஆள முடியும் அப்படிங்கிற இதுல அவங்க அந்த நாட்டை ஆண்டு வருவாங்க. மக்களுக்கு தேவையானதையெல்லாம் செஞ்சுட்டு, ஒரு அரசன் எப்படி நாட்டை ஆள முடியுமோ அதை விட அதிகமா ஒரு பெண்ணா இருந்து அந்த நாட்டை ஆண்டு வருவாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிடிச்சு போகக்கூடிய ஒரு அரசியா இந்த அரசி செயல்பட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாருமே ஏழை மக்களா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கறத கருத்துல வச்சுட்டு எல்லாத்துக்கும் தேவையான பொண்ணாவோ பொருளாவோ உணவாவோ இது மாதிரி கொடுத்து அவங்கள ஒரு நல்ல நிலையில வச்சிருக்கக்கூடிய அரசியா இவங்க இருந்தாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய தோழிகளோட இவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க தோழிக்கு திருமணம் ஆயிருக்கும். அந்த திருமணம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், அந்த திருமண வாழ்க்கை இப்படி இருக்கும்னு சொல்லி அவங்க தோழி சொன்னதை கேட்டு அவங்களுக்கும் தானும் இப்படி இருக்கணும், தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற ஆசை வந்துடும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு அடுத்து நம்மளுடைய இந்த நாட்டை ஆள்றதுக்கு ஒரு அரசன் வேணும் இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குழந்தை வேணும். அதுக்கு அவங்க அரசி என்ன பண்றாங்க, தன்னுடைய கணவர் தன்னுடைய அண்ணனா போயிட்டாங்க. அதனால அந்த திருமண பந்தத்துல ஈடுபட முடியாதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு முனிவரிடம் போவாங்க. துர்வாச முனிவர் அப்படிங்கிறவங்கள்ட்ட போயிட்டு, இது மாதிரி எனக்கு குழந்தை வேணும், அடுத்து அரசை நம்ம நாட்டை ஆள்வதற்கு ஒரு அரசன் வேணும், அதுக்கு என் குழந்தை தான் அடுத்ததா ஆள வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சரி உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க யாரையாவது சொல்லுங்க, அவங்க மூலமா உங்களுக்கு குழந்தை வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படி சொல்லுவாரு. அப்ப இந்த அரசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய சிம்மப்பட்டன் அப்படிங்கிற ஒருத்தரை இவங்க தேர்வு செய்வாங்க. அந்த சிம்மப்பட்டன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமணன். அவங்க வந்ததும் ஒரு ஊர்ல இருப்பாங்க, அழைச்சிட்டு போயிட்டு இவங்க 2 பேரும் ஒரு சூரிய வழக்கப்படி 2 பேர்த்துக்கும் குழந்தை உருவாகும். அந்த குழந்தை தான் யாருன்னு பார்த்தா
திரசதஸ்யு. இந்த திரசதஸ்யு தான் புருகுத்சானியுடைய மகனா இருப்பாரு. இவங்களுக்கு இந்த குழந்தை பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் இடையில என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மன்னனை வந்து புருகுத்ஸுங்கிற மன்னனை வந்து வேற பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்டுல வந்து சிறைபிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்ப அவர் வந்து ஒரு விலை மகளிரோட இருப்பாங்க, மிருகநயனா அப்படிங்கிற ஒரு விலை மகளிரோட இருப்பாங்க. 2 பேரையுமே சிறைப்படுத்தி கொண்டு போயிடுவாங்க. அவங்கள வந்து சிறையிலேயே வச்சிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, இவருக்கு வந்து புருகுத்சனுக்கு வந்துட்டு குஷ்ட நோய் வந்துடும். அந்த நோயினால ரொம்ப அவதிப்பட்டு கடைசியில என்ன ஆயிரும்னா அவர் வந்து இறந்து போயிடுவாரு. ஆனா இந்த நாட்டு மக்கள் வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவங்க வந்து யாருக்கும் தெரியாம தான் இந்த சிம்மப்பட்டனுங்கிறவருடைய சேர்ந்து குழந்தை பெற்றுப்பாங்க. ஆனா ஊர்ல இருக்கவங்க என்ன நினைச்சுப்பாங்க, அந்த சிறைப்படுத்தி இருக்கக்கூடிய மன்னன் தான் இவங்களுடைய அப்பா, இந்த திரதசியு அப்படிங்கிறவரோட அப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துப்பாங்க. நாளாக என்னாகணும், ஒரு தம்பி மூலமா இந்த விஷயம் வந்து பரவும். இவருக்கு வந்து இந்த குழந்தையோட அப்பா வந்து சிம்மப்பட்டன் தான் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வரும். அதுக்கு இடையில வந்து இந்த ராணி குழந்தை பெற்றுக்கிட்டு அந்த குழந்தைய வந்து நல்ல முறையில வளர்த்துவாங்க. அவங்களுடைய நாட்டு மக்களுக்கு தேவையானதையும் செஞ்சு தருவாங்க. பக்கத்துல இருக்க நாட்டுல இருந்து யாராவது போர் செய்ய வந்தா கூட அவங்கள வந்து அமைதியான முறையில வந்து அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இந்த மாதிரி நம்ம சமாதானம் ஆகி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஒரு நாட்டை வந்து எந்த மாதிரி ஆளணுமோ அதற்கான சிறந்த பண்புகளை பெற்றவங்களா இந்த நர்மதா அப்படிங்கிற புருகுத்சானி வந்து இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய கணவர் இறந்த செய்தி வந்து நாள்பட தான் அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, சரி நம்ம அதையே நினைச்சு கவலைப்பட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டு மக்களை வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகனை வந்து நிறைய பல வித்தைகளை கத்துக் கொடுத்து, தார்க்ஷியன் அப்படிங்கிறவர் மூலமா நிறைய வித்தைகளை கத்துக் கொடுத்து ஒரு நல்ல அரசனா வந்து அவங்கள ஆக்குறாங்க. அப்போ அந்த திரசதஸ்யு அப்படிங்கிற அரசன் அடுத்து அரசாட்சியில கால் பதிக்கிறாரு. அதுக்கு முன்ன வரையும் இந்த புருகுத்சானி ஒரு அரசனால எப்படியெல்லாம் ஒரு நாட்டை ஆள முடியுமோ, எப்படியெல்லாம் மக்களை நன்முறையில வச்சுக்க முடியுமோ, அது மாதிரி அதை விடவும் கூட சொல்லலாம். அது மாதிரி வந்து இந்த நர்மதா வந்து தன்னுடைய நாட்டை ஆண்டுகிட்டு வராங்க. நாள்பட அவங்களுக்கு வயசாயிட்டே போகுது இல்லைங்களா, அதனால அந்த பதவியை வந்து அவங்களுடைய மகனான திரசதஸ்யு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அரச பதவியிலிருந்து விலகிக்கிறாங்க. திரசதஸ்யுக்கும் திருமணம் ஆகுது. அப்போ அவங்க திருமண வாழ்க்கையில இருந்தாலும் தன்னுடைய தாய் எந்த மாதிரி நாட்டை ஆண்டாங்களோ அது போல எந்த ஒரு குறையும் சொல்லிடக்கூடாது. அந்த ராணி எப்படி நாட்டை ஆண்டாங்க, தன் மகன் வந்த பின்ன இந்த மாதிரி எல்லாம் நாடு வந்து இப்படிலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடக்கூடாதுங்கிறத வந்து கருத்துல வச்சுக்கிட்டு அந்த திரசதஸ்யு என்ன பண்றாரு அப்படின்னா, தன் தாய் எப்படி தன்னுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் பார்த்துக்கிட்டாங்களோ அது போல நிறைய வித்தைகளை கத்துக்கிட்டு அந்த நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. அவரும் என்ன பண்றாரு, அமைதியான முறையிலேயே அந்த போர் ஏதாச்சும் வருது அப்படின்னா அந்த போரை வந்து எப்படி நம்மளால தடுக்க முடியுமோ அது மாதிரி தடுத்துட்டு சமரச முறையில வந்து ஒதுங்கி போயிடுறாங்க. இப்புதினத்துல வந்து இடையிடையே நகைச்சுவையான செய்திகளும் வரும், அது போல நம்மளை கலங்க வைக்கக்கூடிய செய்திகளும் வரும். இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த புதினத்துல வந்து முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாந்தாத பேரரசன், புருகுத்சன், நர்மதா, திரசதஸ்யு, அவங்களுடைய மனைவி பத்மாவதி, அடுத்து தார்க்ஷியன், சிம்மப்பட்டன், பீமப்பட்டன், ஷாமப்பட்டன், மிருகநயனா, துர்வாச முனிவர், தேவதேம முனிவர், இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான கதாபாத்திரங்களா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இந்த புதினத்துல வந்து இடம் பெற்றிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா இந்த புதினத்தை வந்து 4 வேதங்களையும் சொல்லக்கூடாது, அதாவது ரிக், யசூர், சாமம், அதர்வனம், இந்த 4 வேதங்களையும் சொல்லக்கூடிய வேதகால அரசியல் புதினமா இந்த அவதேஸ்வரி புதினம் வந்து இடம் பெற்றிருக்கு. இவ்வாறாக இந்த 419 பக்கங்களை கொண்ட புதினம் வந்து முதலிலிருந்து இடைவரையும் ஒரு அரசியல் வாழ்க்கையை மையமாகவும், தன் குடும்ப வாழ்க்கை எவ்வளவோ பெரிதா இருந்தாலும் தன் நாட்டுக்காக எப்படியெல்லாம் ஒரு அரசனா இருந்தாலும் அரசியா இருந்தாலும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற முறையை வந்து இந்த புதினம் நமக்கு எடுத்துரைக்குது. இந்த புதினத்தை பத்தி இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த புதினத்தை வாங்கி நீங்க படிக்கலாம். நான் போட்டிருக்கக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. இன்னும் மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா தமிழினின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.